நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் வித்யாபுத்திர வி.ஆர். ராஜா குளத்தூர்ந்து பேசுகிறேன். இது என்னுடைய 444வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, த மைண்ட் பவர். இந்த மைண்ட் பவர்னு சொல்லும்போது அதனுடைய முக்கியமான தாத்பரியம் தெரிஞ்சுக்கணும் நீங்கள். அதுக்கு ஹேவ் டு கோட் ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள்ஸ் விச் ஐ ஹவ் அண்டர்கான் மை லைஃப். நான் பெரிய அபியாசம் யோகம் அதெல்லாம் படித்ததில்லை. டு பி ஃப்ராங்க்கு, எனக்கு அதை பற்றிலாம் தெரியாது. சந்தியாவந்தனம் பண்ணுவேன். அப்படி ஒரு சண்டேஸ் எல்லாம் நான் 1008 காயத்ரி பண்ணுவேன். சில நாட்கள் மோகன் குறிச்சி சொல்லி பண்ணித்தது. ஒரு கிட்டத்தட்ட 1 வருஷ காலம் பண்ணியிருந்தேன். அது மாதிரி இப்போ அவளை பண்ண முடியல. இந்த யூடியூப்லாம் வந்ததுனால 108க்கு மேலே சொல்ல முடியறதில்ல காயத்ரி. ஸோ அதுக்கு ஹேவ் டு ஸ்பேர் டைம். ஆவணியாக விடும் போது தான் சொல்ல முடிகிறது. ஸோ கமிங் டு திஸ், இந்த மைண்ட் பவர்ன்றது நம்ம மைண்டை நம்ம தான் டெவலப் பண்ணிக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது எப்படி டெவலப் பண்ணுறது? யோகம் அபியாசம் அதெல்லாம் தோஸ் திங்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட்டு. இப்போ எங்கள் குருமாதாவே சொல்லுவா சம்பகாம்பா, இந்த யோகம்லாம் வேண்டாண்டா, தியானம் அப்படியே குழந்தைங்க தூங்கிடுவா சில பேர். அது பரவாயில்லன்னு சொல்கிறா. தியானம் யோகா கிளாஸ் கண்டக்ட் பண்ணுறவாள்லாம். இந்த பரம்பொருள் ஃபவுண்டேஷன் விஷ்ணு கூட மகாவிஷ்ணு கூட சொல்கிறான், அவன் தொட்டா அடராக என்னென்னமோ நடக்கிறது. அது வெதர் இட் இஸ் செட்டிங்கு அது ஆக்சுவலாக தெரியாது. நல்லா பேசுகிறான் அந்த பையன். அது தட் ஐ கேன் அக்ரி. ஏன்னா இட்ஸ் நாட் மச் குவாலிஃபைடு, பட் இதில் எக்ஸ்பீரியன்ஸ் எஸ் கைண்டு. சின்ன பையன் தான். ஸோ அது மைண்ட் பவர். அது இந்த மைண்ட் பவர் இன்க்ரீஸ் பண்ணும்போது யூ கேன் அட்ராக்ட் த பீப்புள், யூ கேன் அச்சீவ் வாட் எவர் யூ வாண்ட். அதை பற்றி தான் பேச வரேன் இன்றைக்கி. இது எப்படி சமீபத்தில் ஒரு ஜோசியர் பற்றி நான் சொல்லியிருந்தேன். பேரெலாம் சொல்லலான்னு உலகம் முழுக்க பேச ஆரம்பிச்சு அவர்கிட்ட. அவர் அங்கே இதுக்கு வரும்போது ஒரு போன வாரத்தில் ஒரு டாபிக் வந்தது. என்னுடைய திருப்பதி நகரில் பக்கத்து தெருவில் பின்பக்கத்தில் எனக்கு ஒரு ஃப்ளாட் ஒன்று இருக்குது. இது சொந்த கிரகம். அந்த ஃப்ளாட்டில் ஒரு லேடிக்கு வாடகை கொடுத்துருந்தேன் நான். நல்லவா இந்த சீன்ஸ் பி குட் லேடி. ஒரு குழந்தை அவளுக்கு. வாத்துக்கார் இதில் வேலை பார்த்துருந்தார். கோயம்புத்தூரில் பிஸ்னஸ் பண்ணியிருந்தார். அது என்ன ஆச்சு, 12,000 ரூபா வாடகை. அதுக்கு 2 மாதம் வாடகைக்கு மேலே அட்வான்ஸ் வச்சுக்க மாட்டேன் நான் எப்பயுமே. ஐ ஹேவ் டு பே பேக் இல்லையா, திடீர்னு வெக்கேட் பண்ணேன். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆச்சுன்னு, இந்த 1 மாதமோ 2 மாதம் தான் வாடகை கொடுத்தேன் 6 மாதத்தில். அப்புறம் வாடகை தரல. 1 மாதம் ஆச்சு, 2 மாதம், நாளைக்கு இன்னைக்கு இன்னும் சம் ப்ராப்ளம். ஸோ ஹஸ்பண்ட் இஸ் க்ளோஸ் இஸ் பிஸ்னஸ் தேர் இன் கோயம்புத்தூர், இஸ் கம் பேக் டு சென்னை. இந்த மாதிரி இருந்தது. அப்போது எல்லாருக்கும் சொல்கிறாரு இந்த ஜோசியை, நம்ம கேட்கலாம். சொல்ல எனக்கு சொல்லுங்க, உங்களுக்கு பணம் வராது, தே ஆர் த சீட்டர்ஸ், யூ ஹவ் பீன் டோட்டலி சீட்டட். நீங்கள் ஒரு சுமங்கலி கொடுத்த பணமாட வச்சுட்டு அமுச்சு விட்ருக்கோம் அவளைன்னு. இது என்ன எப்படி சொல்கிறாரு வேறு? ஏன்னா அவள் லக்னத்தை எடுத்துக்கிறா. நம்ம எப்போ இந்த பேசுகிறோமோ அந்த டைம் வச்சு கலெக்ட் பண்ணுறா. வருமா செவ்வாய்க்கிழமையில் போய் ஜோசியிட்ட போய் இது வருமா கேட்டால் வராதுன்னுவா. ஏன்னா செவ்வாய்க்கிழமை இஸ் நாட் ஆஃப் டே டு கெட் பேக் த மணி. நான் செவ்வாய்க்கிழமை பேசணும்னு தெரியல அவர்கிட்ட. இது மாதிரி ஆச்சு. அப்போ அம்பாள்கிட்ட பூஜைக்கு உட்காந்தேன் நான். இந்த காலையில் நடந்த சமாச்சாரம், சாயந்தரம் நடந்த சமாச்சாரம். நெக்ஸ்ட் டே வாஸ் டூயிங் அபிஷேகம் ஒரு அம்பாள் மகாபீரு பெண்ணின்னு இருக்கும்போது ஐ வாஸ் லிட்டரலி க்ரையிங் டு ஹர். என்ன மாதிரி பண்ணுறேன், நான் ஹெல்ப் பண்ண போய் மாதிரி பண்ணிடுமா, ஐ பிகம் மேட் அஸ் அ ஃபூல் அப்படின்னு சொல்லி ஐ வாஸ் அம்பாள்கிட்ட சரணாகதி அடைஞ்சு, நீ இருக்கேன்னு உண்மையான எனக்கு ஐ வாண்ட் பேக் மை மணி. நான் ஹெல்ப் தான் பண்ணியிருந்தவரை நடா அப்படிலாம் கூட அடிக்கிறது இல்லை. இந்த மாதிரி சொன்ன பிறகு அதுனா திரும்பி அவள் ஹஸ்பண்டே ஃபோன் பண்ணார். இல்லை சார், நான் கொடுத்துருவேன், நாளைக்கு சண்டே இன்னைக்கு கிளம்புறேன்னார். சண்டே இன்னைக்கு கிளம்பி மண்டே மார்னிங் வரேன்ற. மண்டே ஆச்சு, சாயந்தரம் ஆச்சு, வரவே இல்லை. என்ன இல்லை சார், சண்டே இன்னைக்கு நான் கிளம்பலை, மண்டே இன்னைக்கு தான் கிளம்ப போகிறேன்னார். திரும்பி ஐ மேட் ரெக்வஸ்ட் அம்பாள், இப்படி சொல்கிறாரு வேறுண்டு. ஷீ ஆஸ்க் மீ டு வெயிட். சரி, மண்டே நைட் கிளம்பி டியூஸ்டே வந்தோடனே குழந்தைய ஸ்கூலில் மாற்றணும்னு சொல்லிட்டு அதுக்காக பிஸி சார். நான் 10 மணிக்கு வரேன், 9 மணிக்கு ஆச்சு, 10 மணி ஆச்சு, 11 ஆச்சு, 12 ஆச்சு, சாயந்தரம் 5 வரவே இல்லை. ஸோ ஐ தாட் வெதர் வாட் எவர் த ஜோசியர் செட் இது பிகம் கரெக்ட் ஆகிடுமோ அப்படின் போது, சி ஒரு இது மெசேஜ் பாருங்க சார், பணம் அமிச்சாச்சு, 30,000 rupees பெண்டிங். அந்த பெண்டிங் அமௌண்ட் முழுக்க அமிச்சிட்டேன். இப்போ என்ன ஆச்சு, திஸ் வாட் ஐ வாண்ட் டு டெல் தி வியூவர்ஸ்னா, the mind power,
யூ வாண்ட் த மணி, ஐ ஹவ் நாட் டன் ஹார்ம் டு எனிபடி, நான் வந்து சுத்த மனசோட தான் ஹெல்ப் பண்ணுறான்னு, எனக்கு ஏன் இந்த மாதிரி நடக்குது, நீ தான் பார்க்கணும் அதை அப்படின்னு சொல்லும்போது இந்த தெய்வ சக்தி பேசுறது உங்களுக்கு பாருங்கள். இது ஒரு சக்திக்கு மேலே இன்னொரு சக்திகள் இருக்குது. இதில் ஐ வாண்ட் டு டெல் ஒன் திங் ப்ரௌட்லி, எந்த ஜோசியம் எனக்கு பார்க்குற வாழ்க்கை வந்து வாழ்க்கை கூட ஆகாது. நகரி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருவர் டப்படான்னு நிறைய பேருக்கு சொல்லுவார், சாமி இங்கே வந்து அங்கே ஹாலில் உட்கார வேண்டாம், அம்பாள் நேராக்கா, எனக்கு பயிற்சி வரலன்னு. இது உண்மையான சத்தியமான உண்மை. அம்பாள் இருக்காளோ ஏதோ சக்தி இருக்கோ அது செகண்டரி. இப்போ நம்ம பார்க்குறோம் இந்த திராவிட கட்சிகள் இதெல்லாம் ஒருத்தர் சொல்கிற, ஆனால் நிறைய பேர் ஹோமம் பண்ணுறா, பூஜை பண்ணுறா, கடவுள் மறுப்பு கொள்கைகள் சில பேர் இருக்கா. எப்படி இந்த மாதிரி இருக்குதுன்னு நினச்சி பார்ப்பேன் நான். அப்போ என் பிரதமரில் ராமசுப்ரமணியம் பேர் சேகர் அவங்க கூப்பிடுவோம். இப்போ நான் எஸ்கான்ட்டு தென்காசிக்கு போயிருக்கேன், அழ்வாக்குறிச்சியில் அவளுக்கு சிவராத்திரிக்கு கட்டியை சொல்லணும்னு போயிருக்கான். ஈஸ் நல்ல லேர்னர் ஸ்காலர். அவனும் அவன் ஒய்ஃப் 2 பேருமே ஜோசியம் பார்ப்பான். அப்போ என்ன சொன்னார்னா, நான் இப்போ அதிலேருந்து பண்ணியிருந்தெல்லாம் பார்த்தா இது வந்து இது பண்ண என்ன சொல்கிறேன்னா, இந்த இந்த இதில் வந்து மைண்ட் பவர் தான் இட்ஸ் ஒர்க்ஸ் அவுட்டு. ஒருத்தருக்கு அகெயின்ஸ்டாக வந்து அவள் வந்து கடவுள் மறுப்பு கொள்கை இருந்தாலும் அவருடைய பாலிசிஸை இது மகாபெரிவாளை அக்செப்ட் பண்ணுறான். பெரியாருடைய சிலையை காஞ்சிபுரத்தில் மடத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. அதை நிறைய பேர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கோ எடுத்துடலாம் அந்த சிலைன்னு. அப்போ அவர் சொன்னார், ஜாப்பாலின்னு ஒரு மகிழ்ச்சி இருந்தார். அவருடைய கருத்துக்கள்லாம் அந்த காலத்தில் புரட்சிகரமான கருத்துக்களாக இருந்தது. அதான் பெரியார் பார்த்தா எப்படி இருக்கார், தாடியெல்லாம் வச்சுட்டு ஒரு ரிஷியாட் இருக்கார். அவருடைய கொள்கை என்ன, கடவுள் மறுப்பு கொள்கை. ஸோ அவருடைய தியரி அது. ஸோ ஹி மே சக்சீட். அதனால் அதில் தலையிடக்கூடாதுன்ட்டாரா மகாபெரியவர் வந்து, அந்த சிலையெல்லாம் எடுக்க வேண்டாம், அதெல்லாம் லெட் இட் பி ஆஸ் இட் இஸ், அது அவருடைய கொள்கை, அந்த கொள்கையில் போய் நம்ம புகுந்துக்கூடாதுன்னு சொல்லி மகாபெரியவர் அட்வைஸ் நல்லா புரிஞ்சுங்க. ஸோ கடவுள் மறுப்பு கொள்கை இருந்தால் கூட அதில் ஸ்ட்ரான்ச் பிலீவராக வந்து அவன் வந்து ஒப்பும்போது இந்த தெய்வத்தை வேண்டவாளுடைய இது அங்கே செல்லுபடியாகாது. நல்லா புரிஞ்சுங்க. இது ஒய் ஐம் டெல்லிங் யூ, த மைண்ட் பவர், the wherever the mind, so mind, Narendra Modi, Honorable Prime Minister, how he is able to succeed by mind power. How Jaishankar is succeeding by his mind power. The mind power, when it's so much stronger, you have to develop that. அது வந்து நம்ம வந்து யார் சொன்னாலும் மாறக்கூடாது. அது முனீஸ்வரனோ, அது காட்டேரியோ, இல்லை அங்காள பரமேஸ்வரியோ, இல்லைன்னா லலிதா பரமேஸ்வரியோ, எந்த தெய்வங்களை இது பண்ணாலும் அதை வந்து விடாப்பிடியாக பிடிச்சி நம்ம பண்ணணும். அந்த மாதிரி பண்ணும்போது தான் அந்த தெய்வ சக்தியே இறங்கிறதுன்னு சொல்லியிருக்கு. சில இடத்துல வந்து அது ஃபெயிலியர் ஆடையான அந்த சக்தி வந்து அந்த ஆப்போசிட் சக்தி வந்து பவர்ஃபுல்லாக இருந்ததுன்னா இது செல்லுபடியாகாது. நல்லா புரிஞ்சுங்க. ஆப்போசிட் சைடில் இருக்கிறது வந்து உங்களோட மைண்ட், அந்த பர்டிகுலர் கேண்டிடேட்டு அவருக்கு வந்து மைண்ட் பவர் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா நம்மளுக்கு செல்லுபடியாகாது. இதில் வந்து கோட்டன் லைட்டர் வே எக்ஸாம்பிள். when I was working with Rafi about 30 years back, அது நடந்தது, 35 வருஷம் நடந்தது இந்த இன்சிடென்ட்டு. ஐ வாஸ் யங். அப்போ ஸ்ரீமதி மல்லிகா ஸ்ரீனிவாசன் ஜாயின் பண்ணி பீரியடு 82, 84. அப்போ வந்து 84, 85 கூட இருக்கும்னு நினைக்கிறேன். 85 வருஷம் நடந்தது. ஸோ மைசல் மை பாஸ் இறங்கினா அது மீட்டிங் போனோம். அப்போ அந்த அம்மா என்ன சொன்னாங்கன்னா, எங்களுடைய எம்டி, ஷி வாஸ் எக்ஸிக்யூட்டிவ் அசிஸ்டன்ட் சேர்மன், she was going to succeed him. மிஸ்டர் சிவசேலத்தை சக்சீட் பண்ணக்கூடிய வந்தா. நான் வந்து அப்ராடில் யூஎஸில் படிச்சுட்டு வந்தவன், எம்ஏ எக்கனாமெட்ரிக்ஸ் அந்த காலத்துலேயே. அவள் வெரி வெரி ஷார்ப் லேடி. அவள் வந்து லீவ் ஏ பிரீஃப் கேஸ் அண்ட் ஆல் அவுட் சைடு அப்படின்ட்டாங்க. என்ன எதுக்கு சொல்ல போகிறேன், மீட்டிங் பார்ட்ஸ் மீட்டிங் தான் நாங்கள் போயிருந்தோம். நான் சொல்கிறேன், நீங்கள் 2 பேரும் உட்காருங்க, மேக் யுவர் மைண்டு எ க்ளீன் ஸ்லேட், நான் சொன்னதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள், வேறு எதுவும் பேச வேண்டாம் இந்த இடத்துல அப்படின்னா. ஷா மீட்டிங் தனியாக மீட்டிங் ஹால் இருக்குது. இப்போ அவளுடைய பர்சனல் ரூமில் நடந்தது. நானும் என் பாஸ் உட்காந்துருக்கோம். இது சத்தியமாக 35 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது என் லைஃப்பில். ஏன்னா அப்போல்லாம் நான் இந்த மைண்ட் பவரை ரொம்ப நம்பியிருந்தேன். மைண்ட் பவர்னு இல்லை, நம்ம அது நடக்கணும்னு நினச்சிப்பேன் சிலதெல்லாம். அப்போ என் பாஸ்கிட்ட கேட்குறாவ, சாம்ராஜ் டீன்றது எங்கள்
சிம்சன் அமால்கமேஷன்ஸில் ஒரு இது எஸ்டேட் அது யூடியில் இருந்தது. அதுக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும், யூ கேன் நேம் சம்படி சொல்லி எங்கள் பாஸ் ரங்கநாதன் ஜென்ரல் மேனேஜரை அவர் கேட்டால். அப்போ வந்து சீனியர் மேனேஜரும் ஜென்ரல் மேனேஜரும் இல்லை, மெட்டீரியல் ஹெட்டாக இருந்தார். அவர் வந்து ஒரு மராத்தியன் ஸ்டேஜ் ஆர்டிஸ்ட் பேர் சொன்னார். அவர் அந்தம்மா அப்படின்ட்ட சபு கூட்டிட்டார். நீங்கள் சொல்லுங்க ராஜானா. அவர் வந்து கேட்குறாரு என்ன, பாஸ் உட்காந்துற பக்கத்தில். ஐ வாஸ் ரோயஸில் வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர், அவர் வந்து ஜென்ரல் மேனேஜர். அவர்தையே இந்த மாதிரி நிராகரிச்சிட்டாலும் வேணாம் மேடம்னு சொல்லுங்க, டெல் வாட்ஸ் யுவர் மைண்டு சொல்லுங்க. ஐ செட் இமீடியட்லி அட்வர்டைஸ் பண்ணி சொன்னேன், நான் 2 நேம்ஸ் சொல்கிறேன், சொல்லுங்க வாட் ஆர் த 2 நேம்ஸ்ன்னு. சுஹாசினி ஆக்ட்ரஸ் போடுங்க. அப்போ சுஹாசினி வந்து இந்த நெஞ்சத்தை கிள்ளாது என்ற சினிமாவில் ரொம்ப நல்லா ஃபேமஸாக இருந்தேன், ரொம்ப வெரி குட் ஆக்ட்ரஸ். அப்போ சுஹாசினி. அப்புறம் ஹூ இஸ் அதர் லேடி அப்படின்னு கேட்டேன். சிவசங்கரி நாவலிஸ்ட்டு. அப்போ தான் கேன்சர் பற்றியெல்லாம் வந்து கதைகள்லாம் நண்டுன்னு ஒரு கதை எழுந்தேன் அந்தம்மா. இந்த நாவலிஸ்ட் சிவசங்கரி இது வெரி குட் ரைட்டர். அவரோட கருத்துக்கள்லாம் வந்து வித்தியாசமாகவே இருக்கும். இந்த பற்றி சிவசங்கரி தான் அந்த காலத்தில் ஃபேமஸ் பீப்புள் அந்த இந்த ரைட்டர்ஸில். அந்த அம்மா என்ன பண்ணாங்க, ஸ்ரீமதி மல்லிகா ஸ்ரீனிவாசன், ஷீ ஜம்ப்ட் அவுட் ஆஃப் சீட்டு. கை கொடுங்க ராஜானா. என்ன எனக்கு ஒன்றும் புரியல. கை நீட்டினேன், கை உட்காந்துட்டு ஷீ ஆர்டர் ஃபார் க்ரீம் பிஸ்கெட்ஸு, டீ அதெல்லாம் சர்வ் பண்ணேன். 2 பேர் சாப்பிட்டோம். பாசு கோவம் என் மேலே, இவங்க நல்ல பேர் வாங்கிட்டாங்க. அப்போ ஷீ said, Suhasini is my classmate. Immediately she was trying her to get. Unfortunately, she has gone to Hyderabad for shooting. என்னாச்சுன்னா, இவா ட்ரை பண்ணி அவளை பிடிக்கிறதுக்குள்ள ஷி ஹஸ் பின் புக்டு பை புரூக் பாண்டில் ஒரு க்ரீன் கலர் சாரீ கட்டிட்டு சுஹாசினி வருவா அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு. ஸோ தே பிக்டு இந்த அப்போ என்ன சொன்னான்னா, அந்தம்மா ஸ்ரீமதி மல்லிகா ஸ்ரீனிவாசன் இப்போ வந்து டாப்பியோ சீஃப் அவள் தான். என்னுடைய டாக்டர் லக்ஷ்மி வந்து நான் காரில் ஏறும்போது ஓடி வந்து என் காதில் வந்து 2 பேர் சொன்னேன். ஒன் இஸ் சுஹாசினி, அதர் இஸ் சிவசங்கரி அப்படின்னு சொன்னேன். அது எப்படி எனக்கு சொன்னேன், உங்களுக்கு டெலிபதி தெரியுமா? டெலிபதி தெரியும், ஒன்றும் தெரியாது, வெங்கடாஜலபதி தான் தெரியும் எனக்கு. இல்லை யோ சம் பவர் ராஜா. எப்படி ஸ்டார்டிங் பண்ண மடையார் சர்லிங் ரோடில் ஆஃபீஸு. இப்போ நீங்கள் இப்போ தான் வந்திருக்கேன். நத்திங் வாஸ் டிஸ்கஸ், நோபடி நோஸ் இட். நானும் என் டாக்டர் மட்டும் தான் பேசணும். அதை இதை வந்து எப்படி எனக்கு சொன்னேன்னா, இல்லை மேடம் டக்குன்னு மைண்டில் தோணித்து நான் அப்படி சொன்னேன். நோ வந்து எக்ஸ்ட்ரா அது மாதிரி ஷி யூஸ் அப்ரிஷியேட் மீ. சில இதெல்லாம் வந்து சொல்லணும் டக்குன்னு மனசில். அதோட மனசு தான் மாத்தங்கி சொல்கிறது, நல்லா புரிஞ்சுங்க. மனசு தான் மாத்தங்கி. நீங்கள் இதுவுமே ஒரு நல்லது நடக்கணும்னா அதை டெவலப் பண்ணிங்க. நடக்கும்னா நடந்துடும். அது அந்த மாதிரி தான் ஒவ்வொன்றுத்துக்கும் நீங்கள் யோசிக்கிட்ட போயின்னா ஒன்றுமே பிரயோஜனம் இல்லை. தெய்வசக்தியை நம்புங்க. அது வந்து ஆணித்தரமாக நம்பணும். யார் என்ன சொன்னாலும் அது ஷுட் நாட் சேஞ்ச் அவர் மைண்டு. ஸோ நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு என்னோடய லைஃப்பில். இந்த மைண்ட் பவரை டெவலப் பண்ணதுனால பல விஷயங்கள் நடந்துடும். பூவே இருக்காது, பூ வேணும் போய் டக்குன்னு பூம்பாரில் உஷார்ந்தவர் ஸ்கூட்டி எந்த மழையில் கூட வாத்திர பவடமல்லி பூத்துன்னு ஒரு கூட இவ்வளோ பெரிய பேக் நிறையா, அது 3 நாளைக்கு வச்சுக்கலாம். பவடமல்லியே தாக்கு பிடிக்காது, 2 நாள் வேணால் வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சா கொண்டு தருவோம். இது வந்து இட் ஆக்ட்ஸ், நல்லா புரிஞ்சுங்க. தட் வில் ஆக்ட். அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, எங்கே கொண்டு போவோம். இப்போ கூட ஒரு லேடி பேசினா, ஆஷாவான்னு சொன்னாங்க. ஷீ இஸ் கோயிங் டு நெதர்லாண்ட்ஸு. ஷீ சென்ட் மீ ஃபார் சிவராத்திரி கான்பூஷன் அமிச்சானுக்கவா. நான் சொன்னேன், இந்த இதை ஃபாலோ பண்ண நீங்கள் ஒன்றுமே இல்லை, அப்பாவுக்கு உடம்பெல்லாம் சரியாயிடும், கவலையே படாத. நீ எந்த நெதர்லாண்ட்ஸில் இருந்தாலும் சரி, அந்த நார்த் போல் இருந்தாலும் சரி, நம்ம நினைக்கிற எண்ணங்கள் வந்து அது மாற்றும். நல்லா புரிஞ்சுங்க. தட் பவர் ட்ராவல்ஸ் லைக் எனிதிங். மைண்ட் பவர் வந்து thousands of kilometers it will travel. அமெரிக்காவில் இருந்தாலும் சரி, ஆப்பிரிக்காவில் இருந்தாலும் சரி, இங்கே உட்காந்து. அதனால தான் பெரிய பெரிய சாமியார்கள்லாம் வந்து they are able to achieve certain things. இந்த மைண்ட் பவரை பீப்புள் ஷுட் டெவலப். குழந்தை படிக்கலான்னு ஒரே உட்காந்துக்கூடாது. ஸோ அந்த குழந்தை நல்லபடியாக வரும்னு சொல்லி நம்ம தான் வந்து we should make attempt and also teach them. ஸோ அந்த மாதிரியே பண்ணின்னு கொண்டு வந்தால்
எனி எல்லா கேஸிலும் யூ கேன் வின். யூ வாண்ட் டு பை வின்னர், அதாவது லூசர் ஆகிடக்கூடாது. நம்ம இந்த வின்னர் ஆகணும்னா இறைஞானம் வேணும். இறைஞானம் இல்லைன்னா பரவாயில்ல, கடவுள் மறுப்பு கொள்கையாளர் இருந்தால் பரவாயில்ல, பட் அதில் டெவியேட் ஆகக்கூடாது. கர்மான்னு ஒன்று இருக்குது, அது தனியாக வருது. நம்ம டெவியேஷன் ஆகாமல் பண்ணால் டெஃபினெட்லி எந்த காரியம் எடுத்தாலும் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆகலாம். இன்றைக்கி சிவராத்திரி, நாளைக்கு சிவராத்திரி வரப்போகிறது. கட்டிக்கிற மெட்டீரியல்ஸ் என்றால் தாய் பேக்ஸ் ஒரு கம்பெனி, அவர் இங்கே பண்ணி கொடுப்பார் பேக்கு. இந்த தடவை வந்து இங்கே சென்னையில் இல்லை சார், காஞ்சிபுரத்தில் பண்ணலை, ஈரோட்டில் பண்ணியிருக்கேன் உங்களுக்காக, இதில் இந்த போட்டு அனுப்பிச்சிட்டேன், நீங்கள் போய் கலெக்ட் பண்ணணும் கோயம்பேட்டில்னார். ஸோ இப்படி கோயம்பேட்டில் கலெக்ட் பண்ணுறது யாருமே இல்லை, நோபடி இஸ் மீ நோ. ஸோ யார் போய் இதுக்காக நமக்காக போயிட்டு வருவார்? அப்புறம் ஒரு ஆட்டோ ராஜவேலு ஒருத்தர் வருவார், அவர் இருந்தால் போய் கலெக்ட் பண்ணோன்னா இவெண்ட் அண்ட் கலெக்டர் ஐ பெய்டுங்க, தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் இஷ்யூ. ஸோ இது எதுக்கு சொல்ல வரோன்னா, இந்த காரியத்தை இன்றைக்கி முடிச்சிடணுன்னா முடிச்சிடலாம், ப்ரொவைடட் யூ ஹவ் த மைண்ட் பவர் வித் யூ. இந்த மைண்ட் பவர் வந்து ரிமார்க்கபிள் திங்ஸ். ஒரு வீடு கட்டணும், புவனேஸ்வரி மந்திரம் சொல்ல புவனேஸ்வரி மந்திரம் வீடு கட்டணுன்னா கட்டிடுவேன். புவனேஸ்வரி மந்திரம் இட் ஹெல்ப்ஸு, பட் மைண்ட் ஆல்சோ ஷுட் பி ஸ்ட்ராங். த ஸ்ட்ராங் வில் பவர் அண்ட் மைண்ட், strong mind will make your life very easier. It will blossom like anything. நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடலாம். எனிதிங் யூ கேன் வின் ஓவர். இதை சொல்லி இந்த 444வது வீடியோவை நான் நிறைவு செய்கிறேன். எல்லோரும் மைண்ட் பவர் இது பண்ணிக்கோங்க. உங்கள் பாத்துல டிவியேட் ஆகாதுங்க. அவள் சொன்னா இங்கே திருப்பி மொட்டை போட்டால் சரியாகணும்னா திருத்தணிக்கு இந்த மாதிரி அளவு ஊற்றினா நாட் அட் ஆல் நெசசரி. நம்ம இருக்கிற இடத்துலே தான் பண்ணலாம் அந்த பல விஷயங்களை. அது வந்து இறை பக்தின்றது ஒருத்தர் ஒன்று சக்ஸஸ் ஆனால் நமக்கு ஆகணும் அவசியமே கிடையாது. வாட் எவர் த ஃபால். இப்போ நான் மந்திர பூஜைலாம் பண்ணுறேன், எல்லா மந்திரங்களும் எல்லாருக்கும் கிளிக் ஆகாது, அதையும் சொல்லிடுறேன். ஸோ நம்ம ஜென்ரலாக வந்து ஸ்ரீ வித்யாலயனில் கணபதி, பாலை, சண்டி, புவனேஸ்வரி, பஞ்சதசி அது வரைக்கும் பண்ணாலே போதும். நிறைய இழுத்து விட்டுருக்க வேண்டாம். இல்லை எனக்கு வாராகியில் பொம்மை இது வச்சுருக்கேன், விக்ரம் வச்சுருக்கேன்னா கற்றுக்குங்க, மாதங்கி வாராகி அதோடு நிறுத்திங்க. ஸோ அதுக்கு அங்கே தேவை பிரத்யங்க தேவதை நம்ம கேள்வி கேட்டுகிட்டே போயிருந்தா தெர் இஸ் நோ எண்ட் டு தட். அது வந்து பூஜா முறைக்கு அதுக்கு தான் லாக்கி. இப்போ இதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு மந்திரங்கள் ஷுட் பி லிமிட்டடாக வச்சுக்கணும். நாளைக்கு சிவராத்திரி, அதுக்கான சக்தி பஞ்சாட்சி சிவ பஞ்சாட்சி சொல்லுங்க, அது போதும். ஸோ நாளைக்கு நிறைய கவுண்டிங் 1000 கணக்கில் வரணும். கோவில் உள்ளே மலை மேலே இல்லைன்னா நதிக்கரையில் சொல்லுங்க. இதெல்லாம் சொல்லி மைண்ட் பவர் இன்க்ரீஸ் பண்ணுங்க. கட்டாயம் அந்த சக்தி உங்களை காப்பாற்றி உங்களை கரை சேர்க்கும் சொல்லி முடிக்கிறேன்.